ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உடல் நலமும் சுகாதாரமும். இது வந்து 6th புக்கில் பருவம் 1ல் லாஸ்ட் டாபிக் வந்து இந்த லெசன் நம்மளுக்கு. இப்போ உடல் நலமும் சுகாதாரம் பொறுத்த வரைக்கும் என்ன வந்து நம்மளுக்கு உடல் நலம், என்னென்னலாம் சுகாதாரம் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னலாம் உடல் நலத்தை கொடுக்குது, நம்ம டெய்லி வந்து என்னென்னலாம் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இதில். கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறோம், புரதம் எடுத்துக்கிறோம், கொழுப்புகள் வந்து எடுத்துக்கிறோம், அடுத்து வந்து தாது உப்புகள் எடுத்துக்கிறோம், நீர் எடுத்துக்கிறோம், விட்டமின் எடுத்துக்கிறோம். இது வந்து விட்டமின் மேலே வரும், நீர் வந்து கீழே வரும். எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் மாற்றி வந்து எழுதி வச்சுருக்கேன். கீழே வந்து விட்டமின்ஸோட ஃப்ளோ சார்ட் வந்து அப்லோட் பண்ணுறதுக்காக. இதோட கண்டினியூஷன்ஸாக போட்டால் தானே டீட்டெயிலாக அது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கார்போஹைட்ரேட் அப்படின்னா என்ன? கார்போஹைட்ரேட்டை நம்ம எடுத்துக்கிறோமா? நம்மளோட டெய்லி ரொட்டீன் லைஃப்லையுமே நம்ம எடுத்துக்கக்கூடிய என்ன ஃபுட் அப்படின்னா கார்போஹைட்ரேட் தான். நம்ம டெய்லி நம்ம ரொட்டீன் லைஃப்பில் எடுத்துக்கிறோம். கார்போஹைட்ரேட்டா டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் என்ன? ஆமாம், கார்போஹைட்ரேட்னா என்ன அப்படின்னா இந்த தோசை, இட்லிலாம் சாப்பிட்றோம் தெரியுமா, அரிசியிலேருந்து வரக்கூடியது வந்து கார்போஹைட்ரேட். அது மட்டும் இல்லாமல் கோதுமை, அதுவுமே என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட் தான். நார்ச்சத்து ஃபைபர்ஸ் உள்ளதுமே கார்போஹைட்ரேட் தான். நம்ம வந்து ஒன்று டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் வந்து என்ன எடுத்துக்கிறோம்? டிஃபன் ஐட்டம், தோசை, இட்லி, கோதுமை தோசை, இல்லைனா கோதுமையில் உள்ள ஏதாவது ரவா, இது மாதிரி ஏதாவது வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து எல்லாமே வந்து என்னதில் வரும் அப்படின்னா கார்போஹைட்ரேட்டில் வரும். நம்மளோட டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் வந்து கார்போஹைட்ரேட்டை அதிகமாக எடுத்துக்கிறோம் இட்லி தோசை மூலியமா. அந்த கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கும்போது கார்போஹைட்ரேட்ல வந்து என்ன இருக்கு? சர்க்கரை, ஸ்டார்ச், நார்ச்சத்து உணவு. என்னென்ன அப்படின்னா சர்க்கரைனா இனிப்பு உள்ளது அந்த இது மாதிரியான ஐட்டம். ஸ்டார்ச்சை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அரிசி, கோதுமை, இந்த இது வந்து ஸ்டார்ச் வரும். நார்ச்சத்து உணவுகள்னு என்ன அப்படின்னா புரதம் நிறைந்த உணவுகள், அந்த சோயா பீன்ஸ் அந்த இதெல்லாம் சொன்னேன் தெரியுமா, அது மாதிரி நார்ச்சத்து உணவு எல்லாமே வந்து அந்த இதில் வந்து இதாகுது. அடுத்து புரதங்கள்ங்கும் போது பயிறு, மீன், முட்டை, பருப்பு வகைனா தெரியும். இந்த கடலைப்பருப்பு, நிலக்கடலை, பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, உளுந்தம்பருப்பு எல்லாமே அந்த பருப்பு வகைகள் வந்து அதில் சேரும். கோழி இறைச்சி, இது எல்லாமே வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்கும். கொழுப்பு வந்து எந்ததில் இருக்குது அப்படின்னா சிவப்பு இறைச்சியில் தான் வந்து அதிகப்படியான கொழுப்பு இருக்குது. பன்னீர், முட்டை, மீன், பால், பாலாடை கட்டி, அந்த பால் மூலியமாக என்னென்னலாம் வருதோ அது வந்து என்ன அப்படின்னா அந்த கொழுப்பு நிறைந்த உணவுகள் வந்து வரும். அடுத்து வந்து தாது உப்புகள் எதில் வந்து அதிகமாக இருக்குது, எதில் வந்து கிடைக்கும் அப்படின்னா கீரை வகைகள், பருப்பு, பால், மீன், முட்டை. நீர் வந்து ஒரு நாளைக்கு வந்து 8 டம்ளர் நீராவது நம்ம வந்து என்ன பண்ணணுமா அருந்தணும். விட்டமின்களை பொறுத்த வரைக்கும் விட்டமின் வந்து எத்தனை டைப்பில் இருக்குது அப்படின்னா 6 டைப்பில் இருக்குது. என்ன அப்படின்னா ABCDEK, இந்த 6 டைப்பு விட்டமின்ஸ் தான் இருக்குது. அந்த 6ல் வந்து பியும் சியும் வந்து என்ன அப்படின்னா நீரில் கரையக்கூடியது. DABEK வந்து என்ன அப்படின்னா கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்ஸாக இருக்குது. இந்த விட்டமின் வந்து என்னென்ன விட்டமின்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், என்னென்ன விட்டமின்ஸ் வந்து ஏல வந்து என்னென்ன ஃபுட்டெல்லாம் இருக்குது, பியில் என்ன விட்டமின்ஸ் ஃபுட் இருக்குது, சியில் என்ன இருக்குது, டியில் என்ன இருக்குது, ஈல இருக்குது என்ன இருக்குது, கேல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஃப்ளோ சார்ட்டில் பார்க்க போகிறோம். ஃப்ளோ சார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விட்டமின்ஸ்லாம் எடுத்துக்கலாம், என்னென்ன விட்டமின்ஸ்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதையும், என்னென்ன விட்டமின்ஸ்னால வந்து என்னென்ன டிசீஸ் வந்து வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். விட்டமினோட ஃப்ளோ சார்ட்டில் வந்து விட்டமின் ABCDEK இருக்குது. அந்த இதுக்கு அடியில் வந்து என்னென்னலாம் சாப்பிட்லாம், எப்படி வந்து ஸ்கின்னுக்கு நல்லது, தோலுக்கு நல்லதாக இருக்கட்டும், ஆரோக்கியத்திற்காக இருக்கட்டும், நம்ம பக்கல் கேவிட்டிஸ்க்காக இருக்கட்டும், இல்லை சுண்ணாம்பு சத்து உள்ளதாக இருக்கட்டும், இல்லை வந்து இனவிருத்தி எது இருக்குது, ரத்தம் உறைதலுக்கு வந்து என்னென்ன விட்டமின்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், என்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதான் வந்து இந்த ஃப்ளோ சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிசீஸ் வரும், என்னென்ன விட்டமின் குறைபாடுனால அப்படிங்கிறதையும் வந்து இந்த ஃப்ளோ சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஃப்ளோ சார்ட்டு விட்டமின் ஏனால் என்ன, விட்டமின் ஏல வந்து என்னென்ன ஃபுட்டெல்லாம் இருக்குது, பியில் என்ன ஃபுட்டாக இருக்குது, சியில் என்ன இருக்குது, ஈல இருக்குது என்ன, டியில் என்ன இருக்குது அப்படிங்கிறதும், இது வந்து சாப்பிடாதனால இது வந்து ஏற்படுறதுனால குறைபாடுலாம் என்னென்ன நோய் வரும், மாலைக்கண், பெரி ஸ்கர்வி, ரிக்கட்ஸு, நரம்பு கோளாறு, இந்த எலும்புது அந்ததும் அதுக்கான அறிகுறியும் வந்து இந்த ஃப்ளோ சார்ட்டில் இருக்குது. இதெல்லாம் நார்மலாக உள்ளது. அடுத்து வந்து இந்த இப்போ தாது உப்புக்கள் வந்து கால்சியம் சத்து குறைபாடுனால என்னென்னலாம் இருக்குது டிசீஸ் வரும். அடுத்து வந்து புரத குறைபாடுனால, இந்த தாது உப்பு குறைபாடுனால என்னென்ன நோயெல்லாம் வரும், அதோட அறிகுறி என்ன அப்படிங்கிறதும், இந்த தாது உப்புகள், புரதம் இது எல்லாமே வந்து இந்த ஃப்ளோ சார்ட்டில் ஃபுட்டு மூலியமாக வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால இது மாதிரி வைட்டமின் நிறைந்த ஃபுட்டுகளை வந்து நம்ம சாப்பிட்றது மூலிமா நம்மளுக்கு எந்த வித குறைபாடு வந்தாலும் சரி, மாலைக்கண் நோயாக இருக்கட்டும், ஸ்கர்வியாக இருக்கட்டும், பெரிபிரியாக இருக்கட்டும், பக்கல் கேவிட்டிஸ் அந்த மாதிரியாக இருக்கட்டும், அயோடின் சத்தாக இருக்கட்டும், இல்லை குவாஷியக்கர், மராஸ்மஸ், இது மாதிரி வந்து நிறைய விதமான சத்துக்களுக்கெல்லாம் என்னதாகும் அப்படின்னா இந்த ஃப்ளோ சார்ட் மூலிமா நம்ம ஃபுட்டு எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணோம்னா ரெக்கவர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.